Last time expansion in solids annadu over பண்ணிட்டோமா. இப்போ இந்த கிளாஸ்ல expansion in liquids and gases. இந்த liquidsலானாலும் gasesலானாலும் expansion annadu எப்படி இருக்கும்? When heated, the atoms in a liquid or gas gain energy and are forced further apart. ஏன்னா நம்மள எந்த ஒரு ஆட்டம் இது பண்ணும்போதனாலும் லிக்விட்லனாலும் கேஸ்லனாலும் அதோட ஆட்டம்ஸ் அன்னது எப்படி நம்மளும் இது பண்ண முடியும். ஏன்னா அதில் ஹீட் பண்ணுறதுனால என்ன ஆகிடும், கெயின் ஆகும். கெயின் எனர்ஜி அண்ட் ஆர் ஃபோர்ஸ்டு ஃபர்தர் அப்பார்ட். ஏன்னா ஹீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த இருக்கிற மாலிக்யூல்ஸில் நிறைய சேஞ்சஸ் அன்னது வரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட் அன்னது லிபரேஷன் ஆகிடும். The extent of expansion varies from substance to substance. எப்போவுமே இந்த இது அன்னது எக்ஸ்பேன்ஷன் அன்னது ஒரு இதுக்கு இன்னொரு இதுக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் அன்னது varies means change மாறிட்டே இருக்கும். For a given rise in temperature, a liquid will have more expansion. இதில் இந்த டெம்பரேச்சர் அன்னது எக்ஸ்ட்ரா ஆகும்போது ரைஸ் ஆகும்போது என்ன ஆகிடும், a liquid will have more expansion. அதில் இருக்கிற அந்த லிக்விட் அன்னது லிக்விட்ஸில் நிறைய எக்ஸ்பேன்ஷன் அன்னது வரும். Then a solid and a gaseous substance has the highest and a gaseous substance has the highest expansion when compared with the other two. ஏன்னா இந்த த்ரீ இது பார்க்கும்போது எக்ஸ்பேன்ஷன் அன்னது சாலிட்ல கம்மியாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் அன்னது வெரி க்ளோஸ்லி அட்டாச்சு. அதை விட நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுக்கு வரும், லிக்விடுக்கு வரும். இன்னும் கேஸ்ன்னு வரும்போது இன்னும் வெரி லூஸ்லி அரேஞ்ச்மெண்ட் மாலிக்யூல்ஸ் அன்னது. அதனால அந்த ரேஞ்ச் அன்னது எப்படி இருக்கும்னா சாலிட்ல விட லிக்விட்ல அன்னது நம்மளுக்கு கம்மியாக எக்ஸ்ட்ரா இருக்கும். லிக்விட் விட இன்னும் கேஸ்லன்னு வரும்போது இன்னும் ஹையஸ்டாக இருக்கும். ஸோ அந்த ரேஞ்ச் அன்னது அப்படி மாறும். The coefficient of cubical expansion. Cubical வரும்போதே நம்மளுக்கு எந்த இது வரும், வால்யூமெட்ரிக் எக்ஸ்பேன்ஷன். கியூபிக்கல்னால வால்யூமில் சேஞ்சஸ் வந்தா அதோட நேம் என்னென்னா cubical expansion. ஸோ cubical expansion of liquid is independent of temperature, whereas its value for gases அதில் எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும், அதில் டெம்பரேச்சர் அன்னது எப்படி இருக்கிறது. வேல்யூ ஃபார் கேஸஸ் அதில் ஏதாச்சும் வேல்யூ சேஞ்ச் ஆகுதா இல்லையா, டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர் ஆஃப் கேஸஸ். ஏன்னா அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அதில் டெம்பரேச்சர் கூட நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகிடும். கேஸ்லானாலும் லிக்விட்லானாலும் ரெண்டுத்துலையுமே அப்படி தான் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகிறது. நெக்ஸ்ட் பார்ட் என்னென்னா, when a liquid is heated, ஒரு லிக்விட் அன்னது ஹீட் பண்ணும்போது என்ன ஆகிடும், it is done by keeping the liquid in some container and supplying heat energy to the liquid through the container. liquid heat பண்ணும்போது அதில் இருக்கிற லிக்விட் அன்னது ஒரு கண்டெய்னர்ல இருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு கண்டிப்பாக அண்ட் சப்ளையிங் ஹீட் எனர்ஜி டு த லிக்விட் த்ரூ த கண்டெய்னர். அந்த இப்போ நார்மலாக ஹாட் வாட்டர் ஒரு கண்டெய்னரில் இருந்தால் நம்மளை அவுட்டரில் பிடிச்சா கூட என்ன ஆகிடும், ஹீட்டு தான் தெரியும். ஸோ அதுதான் நம்மளுக்கு அந்த இதில் இருந்து ஸ்ப்ரெட் ஆகிடும், அப்படியே பாஸ் ஆகிடும் ஹீட் அன்னது. த thermal energy supplied will be the partly used in expanding the container. அதில் எப்படி இதுவாகும், எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், அந்த கண்டெய்னரில் எப்படி சேஞ்சஸ் அன்னது வரும், and partly used in expanding the liquid. Thus what we observe may not be the actual or real expansion. அதில் அப்சர்வ் பண்ணும்போது ஆக்சுவலாக எவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் இருக்கிறது, ஆக்சுவலுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ரியல். ஸோ ரியலாக எவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் அதில் வந்தது. ஹென்ஸ் ஃபார் லிக்விட்ஸ் we can define real expansion and apparent expansion. apparent மீன்ஸ் என்னென்னா ரியல் அன்னது நார்மல் அதில் இருக்கிற எக்ஸ்பேன்ஷன், அப்பரண்ட் அன்னது நம்மளுக்கு அப்படி எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி தெரியும். அப்பரண்ட் நாட் ரியல் தான் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன். இப்போ அது ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃபரன்சஸ் பார்க்கலாமா. ரியல் எக்ஸ்பேன்ஷன், so real expansion is real expansion if a liquid is heated directly without using any container. இப்போ அந்த இதில் லிக்விட் ஆனது ஹீட் பண்ணும்போது டைரெக்டாக நம்மள எந்த ஒரு கண்டெய்னருக்கானாலும் இது பண்ண முடியும் without using.
then the expansion that you observe is termed as real. இப்போ ரியல் அனே வரும்போதே நம்மளுக்கு லிக்விட்லானாலும் எந்த இதில் எடுத்தாலும் அதில் ஹீட் பண்ணும்போது டைரெக்டாக நம்மள அந்த இதில் நின்று இன்னொரு இதுக்கு நம்மளால இது பண்ண முடியாது. Coefficient of real expansion is defined as the ratio of the true rise in volume of the liquid per degree rise in temperature. 1 degree liquid another extra ஆகும்போது temperature எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகணும், அந்த வேல்யூமோட லிக்விட் another எவ்வளோ இருக்கிறது, இட்ஸ் யூனிட் வேல்யூம். The SI unit of coefficient of real expansion is எந்த எக்ஸ்பேன்ஷன் ஆனாலும் டோட்டலாக நம்மளன்னு பார்க்கும்போது SI யூனிட் எது வரும், K-1. K means Kelvin. So this is the important word. ஏன்னா மெயின் வேர்ட்ஸ் என்னது SI யூனிட் என்னது, ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கு ஒவ்வொரு இதன்னது நம்மளுக்கு ஃபார்முலா என்னது இருக்கும், அது கம்பல்சரி எல்லாமே நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன். அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் என்னது, apparent expansion heating a liquid without using a container is not possible. இது வந்து நம்மள கண்டிப்பா ஹீட் பண்ணும்போது அந்த லிக்விட்னும் கண்டெய்னர் இல்லாம யூசிங் ஏ கண்டெய்னர் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா கண்டெய்னர்ல நம்மளும் அந்த இதனது இன்னொரு இதுக்கு பாஸ் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது வித்தவுட். Thus in practice you can heat any liquid by pouring it in a container. நம்மள அந்த ஹீட்டா இருக்கிற எந்த ஒரு லிக்விட் ஆனாலும் ஒரு கண்டெய்னர்ல இருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு போரிங் ஆனா ஊத்துறது. ஸோ அந்த இது அப்படி நம்மள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகிடும், a part of thermal energy is used in expanding the container and a part is used in expanding the liquid. ஏன்னா லிக்விடு கண்டெய்னர் அந்த இது ரெண்டுமே பண்ணும்போது அந்த ஹாட் லிக்விட் அன்னது இன்னொரு கண்டெய்னர்ல டிப் பண்ணா அப்போ அந்த கண்டெய்னர் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிக்விட்னால என்ன ஆகிடும், கண்டெய்னர் கூட ஹீட் ஆகிடும். Thus what you observe is not the actual or real expansion of the liquid. இப்போ இந்த இதில் நம்மள அப்சர்வ் பண்ணலாம். ஏன்னா ரியல் எக்ஸ்பேன்ஷன் வந்து நம்மள ஹீட் பண்ண அந்த கண்டெய்னரும் ஹீட் ஆகிறது, எட் எ டைம் அதில் இருக்கிற லிக்விடும் ஹீட் ஆகிறது. அப்பரண்ட் அண்ட் வரும்போது ஒரு ஹாட்டாக இருக்கிற கண்டெய்னரில் இருக்கிற லிக்விட்னும் இன்னொரு கூலாக இருக்கிற கண்டெய்னரில் டிப் பண்ணும்போது அந்த லிக்விட்னால கண்டெய்னர் என்னது ஹீட் ஆகிடும், அதுதான் அப்பரண்ட். So the expansion of a liquid apparently observed without considering the expansion of the container is called the apparent expansion of the liquid. So on the expansion definition என்னன்னா, liquid apparently observed ஏன்னா அந்த எந்த ஒரு expansion ஆனாலும் the expansion of a liquid apparently observed without the considering the expansion of the container. Without எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது அந்த லிக்விட்ல இருக்கிற ஒரு எக்ஸ்பேன்ஷன், ஏன்னா நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணலை, அந்த இதில் வர எக்ஸ்பேன்ஷனோட நேம் தான் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன். Coefficient of apparent expansion. Next one. So coefficient of apparent expansion is defined as the ratio of the apparent rise in the volume. அந்த ரேஷியோ அன்னது 1 ஏன்னா வேல்யூம்ல சேஞ்ச் ஆகும்போது எவ்வளோ சேஞ்ச் ஆகணும், அப்பரண்ட் அன்னது ரைஸ் இன் த வேல்யூம் ஆஃப் த லிக்விட், எவ்வளோ லிக்விட் அன்னது அதில் இருக்கிறது நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஒரு டிகிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் 1 டிகிரி எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு அந்த வேல்யூமில் எப்படி சேஞ்சஸ். The SI unit of coefficient of apparent expansion, அதில் இருக்கிற SI unit of ஏன்னா அதோட எக்ஸ்பேன்ஷன் எதுவானா K-1. ஸோ எந்த இதில் ஆனாலும் K-1. coefficient of real expansion ஆனாலும் அதே தான், apparent expansion ஆனாலும் K-1. So next one, experiment to measure real and apparent expansion. இது ரெண்டுமே இப்போ நம்ம என்னென்ன டெஃபினேஷன் பார்த்துட்டோம், SI யூனிட்ஸ் இது பண்ணிட்டோம். இதில் மெயினாக நம்மளுக்கு பார்க்க வேண்டியது எதுவானா இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃபரன்ஸ்.
ஒரு நம்மள எந்த இது வச்சு பார்க்குறோன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா. டீட்டெயில் ஆல்ரெடி இது வந்து பப்ளிக்கு இது பண்ணுற கொஸ்டின் தான். ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்க. டு ஸ்டார்ட் வித் த லிக்விட் ஹூஸ் ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் இஸ் டு பி டிட்டர்மைன்ட் இஸ் poured in a container to a level. ஏன்னா அந்த இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும், ஒரு லிக்விட் எடுக்கணும். அதில் இருக்கிற அந்த லிக்விட் ஆனது ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் இஸ் டு பி டிட்டர்மைன்டு. கண்டிப்பாக அந்த லிக்விடில் வர எக்ஸ்பேன்ஷன்னு நம்மளும் டிட்டர்மைன் பண்ண முடியும். அது எப்படி பண்ண முடியும்னு எடுத்தால் ஒரு கண்டெய்னரில் ஃபுல்லாக அந்த லிக்விட் ஆனது இது பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த லெவல் அன்னது மார்க் பண்ணணும். மார்க் திஸ் லெவல் ஆஸ் L1. L1 அன்னது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இனிஷியல் லெவல் தான் L1. Now heat the container and the liquid using a burner. ஏன்னா இந்த டயக்ராமில் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். So initially the container receives the thermal energy and it expands. அப்போ அந்த ஒரு கண்டெய்னர் இது பண்ணியிருக்கிறோம், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு கிளாஸ் டியூப் அன்னது இது பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த இதில் நம்மளும் லிக்விட் அன்னது எடுத்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த லெவல் L1 மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அப்போ என்ன பண்ணணும், கீழே நின்று நம்மளை அந்த இதுன்னு லிக்விட் வந்து நம்மளும் ஹீட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும்போது என்ன ஆகிடும், அதில் உள்ள இருக்கிற அந்த லிக்விட் அன்னது எக்ஸ்பேண்ட் ஆகிடும். Receives the thermal energy and it expands. As a result, the volume of the liquid appears to have reduced. இதோட ரிசல்ட் என்ன ஆகிடும், அந்த வேல்யூம் ஆஃப் த லிக்விட், அந்த உள்ள இருக்கிற அந்த வேல்யூம், அந்த லிக்விடோட வேல்யூம் அன்னது எப்படி இதுவாகிடும் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், it has to be reduced. நார்மலாக ஹீட் பண்ணுறதுனால அதில் வேல்யூம் அன்னது கம்மியாகி mark this reduced level of liquid as L2. So L1 அன்னது இனிஷியல் லெவல், ஹீட் பண்ணுறதுனால வர அந்த லெவல் அன்னது L2. mark this level. On further heating the thermal energy supplied. ஏன்னா ஃபர்தராக இன்னும் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகிடும், நம்மளுக்கு வந்து இன்னும் அந்த இதில் வரும்போது thermal energy supplied to the liquid through the container results in the expansion. ஏன்னா அந்த இதில் அது கண்டெய்னரில் அதிலவே ஃபுல்லாக அந்த ஹீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட் பண்ணுறதுனால லிக்விடு தெர்மல் எனர்ஜி அன்னது எப்படி சப்ளை ஆகிடும். ரிசல்ட்ஸ் இன் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த லிக்விட். ஹென்ஸ் த லெவல் ஆஃப் லிக்விட் ரைசஸ் டு L3. L1 அன்னது இனிஷியல் லெவல், ஹீட் பண்ணுறதுனால வர லெவல் எதுவானா நம்மளுக்கு வந்து L2. அந்த L2க்கு நெக்ஸ்ட் லெவல் எந்த இதுவானா L3. ஏன்னா ரைஸ் ஆகிற லெவல் இன்னும் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகிடும், அந்த கண்டெய்னர்லேருந்து வாட்டர் ஹீட் ஆகி கண்டெய்னரும் ஹீட் ஆகி அதுலனால நம்மளுக்கு வந்தால் ஒரு எக்ஸ்பேன்ஷன் அன்னது தான் L3. Now the difference levels in L1 and L3 is called apparent expansion. L1 அன்னது இனிஷியல், லாஸ்ட் லெவல் L3. அந்த L3 L1 ரெண்டுத்துமோட டிஃபரன்ஸ் வந்து அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆகிடும். And the difference between the levels L2 and L3 is real expansion. L2 L3 வந்து real expansion ஆனா L3 L1 வந்து apparent expansion. 3 levels is there in the diagram. Diagram is important, you draw this one. And the difference between the levels L2 and L3 is called real. The real expansion is always more than that apparent expansion. எப்போவுமே இந்த real expansion அன்னது is always more than that of apparent. apparent அன்னது இருக்கிற மாதிரி தெரியாது நம்மளுக்கு, ஏன்னா அது ரியலாக இருக்காது. ரியல் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி தெரியும், ஆனால் பார்த்தா நம்மளுக்கு அந்த லெவல் அன்னது இதுவாக இருக்கிறது. ஸோ அதனால் ரியல் எக்ஸ்பேன்ஷன் அன்னது எப்போவுமே அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் விட எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆல்வேஸ் எந்த கண்டிஷன்ஸ்லனாலும் ரியல் எக்ஸ்பேன்ஷனும் அப்பரண்ட் விட எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த பாயிண்ட் என்னது அண்டர்லைன் பண்ணிக்கணுமா. ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் என்னது அந்த போர்டு லெட்டர்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ். ஸோ திஸ் டயக்ராம் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். Real and apparent expansion of the liquid. Real expansion is L3 minus L2. Apparent expansion is L3 minus L1. L3 அன்னது ஃபைனல் லெவல், எக்ஸ்ட்ரா ஆகிறது ஹீட் பண்ணுறதுனால வர ஃபைனல் லெவல் தான் L3. L1 அன்னது இனிஷியல் லெவல், ஸ்டார்டிங் L2 அன்னது இதுவானா இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற சென்டர் லெவல்.
ஸோ this is clear. Apparent and real expansion என்ன, அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்மள இது ரெண்டுக்குமே இருக்கிற டிஃபரன்ஸ் இது பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் வச்சு இது பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இதுதான் அது டீட்டெயிலுமா. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ். இது வந்து 2 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். எட் எ டைம் வந்து இது 3 லாஸு சேர்த்து இது பண்ணும்போது ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஆனது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் ஆன்சர். So in the each and every law is important. So find out fundamental laws of gases. In 3 fundamental laws which connect the relation between pressure, volume and temperature. In the fundamental laws and எடுத்தாலே 3 laws அதுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பண்ணது எப்படி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா Boyle's law. So Boyle's law, Charles law, Avogadro's law. 2 marks important. What are the fundamental laws of gases anu ketta appo இந்த 3 laws தான் ரைட் பண்ணணும். Each and every definition is there and formulas is there. Next one, இப்போ first one என்னன்னா Boyle's law. இந்த Boyle's law na definition, when the temperature of a gas is kept constant, ஒரு கேஸோட டெம்பரேச்சர் அன்னது எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். அப்போ எதுல சேஞ்ச் ஆகும்? the volume of a fixed mass of gas is inversely proportional to its pressure. So inversely and எடுத்தாலே 1 by எந்த இதுவானாலும் 1 by n வரும். directly proportional எடுத்தா டைரக்டா நம்மள அந்த ஆல்ஃபா சிம்பல் அன்னது இருக்கும், 1 by என்னது இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் P is inversely proportional to volume னு வந்ததுனால நம்மளுக்கு அந்த டெரிவேஷன் எப்படி வரும்? P is inversely proportional to 1 by V. அதே வந்து directly proportional நினைச்சா P is directly proportional to V, அது மட்டும் தான் வரும். Inversely ஆனா 1 by, directly ஆனா straightward. This is the difference between inversely and its pressure. This is shown in the figure. So Boyle's law annadu edu constant ah irukanona temperature constant ah irukano, அந்த வேல்யூம் அன்னது ப்ரெஷருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல இருக்கும். அது டெரிவேட்டிவ் பண்ணும்போது P is inversely proportional to 1 by V. இது Boyle's law. நெக்ஸ்ட் ஒன், ஸோ Boyle's law பேஸ் பண்ணி கூட நம்மளுக்கு இந்த இதில் இதுவாகிற ஒரு டயக்ராம் அன்னது இதுவும் கொடுத்துருக்காங்கம்மா. வேரியேஷன் ஆஃப் வேல்யூம் வித் ப்ரெஷர் 2 பீக்கர்ஸ் அன்னது இது பண்ணியிருக்கணும். அதில் மாலிக்யூல்ஸ் அன்னது எப்படி இதுவாகும், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பிளேஸ்ன்னு வரும்போது என்ன ஆகிடும்? வேல்யூம் எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் டயக்ராமில் என்ன, வேல்யூம் இன்க்ரீசஸ் அண்ட் ப்ரெஷர் டெக்ரீசஸ். வேல்யூம் எக்ஸ்ட்ரா ஆக அதில் இருக்கிற மாலிக்யூல்ஸோட ப்ரெஷர் என்ன ஆகும்? கம்மியாகும், டெக்ரீஸ் ஆகும். அவன் புல்லிங் அப்போ அதே நம்மள அந்த ப்ரெஷர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணும்போது மேலேருந்து கீழே அமுக்கும் போது என்ன ஆகிடும்? இருக்கிற மாலிக்யூல்ஸ் அன்னது ரொம்ப க்ளோஸாக இதுவாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் அன்னது இன்க்ரீஸ் ஆகிடும். ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் அதுதான். ப்ரெஷர் எக்ஸ்ட்ரானா என்ன இதுவாகிடும் நம்மளுக்கு வந்து, ஏன்னா வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். அந்த இதில் வரும்போது நெக்ஸ்ட் டயக்ராமில் வேல்யூம் டெக்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் அன்னது இன்க்ரீஸ் ஆகிடும். ரெண்டுத்துக்குமே சிம்பிள் டிஃபரன்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ், ஃபார் an invariable mass of a perfect gas at constant temperature, the product of its pressure and volume is a constant. இப்போ PV equal to constant. PV ன்னு எடுத்தாலே நம்மளுக்கு எந்த இது Boyle's lawல இருக்கிற ஒரு மெயின் டெஃபினேஷன் இது. இன்வேரியபிள், வேரியபிள் மீன்ஸ் மாறிட்டே இருக்கிறது. இன்வேரியபிள்னா நம்மளுக்கு எதுவுமே மாறாமல் இருக்கிறது. மாஸ் ஆஃப் ஏ பர்ஃபெக்ட் கேஸ். இதுதான் PV equal to constant அன்னது Boyle's law. நெக்ஸ்ட் லா எதுவானா சார்லஸ் லா. சார்லஸ் லான்னு வரும்போது இதுக்கு அனதர் நேம் இன்னொன்று இருக்குமா, த லா ஆஃப் வேல்யூம். லா ஆஃப் வேல்யூம்னு கேட்டாலும் டிஃபைன் சார்லஸ் லானாலும் ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர் தான். கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு மாறி மாறி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. Charles' law was formulated by a French scientist, Jacques Charles. According to this law, in the law definition இது, and the slanting words is there, அதுதான் definition. எந்த இதில் எடுத்தாலும் அந்த slanting words அன்னது நம்மளுக்கு definition-ஆ இது பண்ணிடலாம். So when the pressure of a gas is kept constant, இப்போ அதில் வந்து
எந்த இது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் பாயில்ஸ்லாம், அதே சார்லஸ்லாம் வரும்போது ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். த வேல்யூம் ஆஃப் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த டெம்பரேச்சர். அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன வரும்? V இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு T. இஸ் இட் கிளியர்? பாயில்ஸ்லாம் சார்லஸ்லாம், பாயில்ஸ்ன்னு வரும்போது அதில் நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது டெம்பரேச்சர். அப்போது ப்ரெஷரு நெக்ஸ்ட் இன்னொரு இது எதுமா நம்மளுக்கு வந்து வேல்யூம், இது ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். அதே இதில் என்னென்ன சார்லஸ்லால வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு, மாறுறது எதுவானா வேல்யூம் அண்ட் டெம்பரேச்சர் ஓன்லி. இது ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலில் இருக்கிறது. ஈச் அண்ட் எவ்ரி லாலும் சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், அது கரெக்டாக இது பண்ணணும். ஸோ V is directly proportional to T. V by T equal to constant. அந்த சிம்பிள் அன்னது ஆல்ஃபா சிம்பிள் ரிமூவ் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் இது பண்ணால் போதும். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் ஒன் எதுவானா ஆவோகாட்ரோஸ் லா. ஆவோகாட்ரோஸ் லான்னு வரும்போது states that at constant pressure and temperature the volume of a gas is directly proportional to the number of atoms or molecules present in it. இந்த Avogadro's law வந்தா at constant pressure, ஒரு pressure அன்னது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டெம்பரேச்சர் ஆனாலும் ப்ரெஷர் ஆனாலும் இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. எது சேஞ்ச் ஆகும்? the volume of a gas is directly proportional. V value means V, and the V annadu directly proportional to the number of atoms or molecules. இந்த கேஸ் இது பண்ணதுனால நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற மாலிக்யூல்ஸ், ஆட்டம்ஸ் ஆனாலும் மாலிக்யூல்ஸ் ஆனாலும் வேல்யூமுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலும் இருக்கிறது. ஸோ V is directly proportional to N. V means volume, N means number of atoms or molecules. இப்போ இது ரெண்டுத்தில் இதில் எது இது நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுன்னு எடுத்தால் ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே பாயில்ஸ்லான்னு பார்க்கும்போது ஓன்லி டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். இந்த இதில் வரும்போது சார்லஸில் வரும்போது ப்ரெஷர் ஓன்லி கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ஆவோகாட்ரோ லான்னு எடுத்தால் ப்ரெஷர் அண்ட் temperature also constant, only the difference is number of atoms. ஏன்னா இந்த இதில் நம்மளுக்கு வேல்யூம் V அன்னது அதில் இருக்கிற ஆட்டம்ஸும் மாலிக்யூல்ஸ்க்கும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலில் இருக்கும். ஸோ V is directly proportional to N. V by N equal to constant. This is Avogadro's law. Avogadro number Na is the total number of atoms. ஏன்னா total numberக்கு capital N. A அன்னது இது atoms per mole of the substance. It is equal to the 6.023 into 10 to the power 23. This word is very 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 important. Each and every sum the Avogadro number is must. So இது constant known value தான் இந்த Avogadro number. So per mole. Next gases. Gases and வரும்போது நம்மளுக்கு ஏன்னா இது வரைக்கும் லிக்விட்ஸ்ல இது பண்ணிட்டோம் எல்லாமே. Gases are classified or real gases, ideal gases. இது two types. இப்போ அதில் வரும்போது எக்ஸ்பேன்ஷன் வரும்போது லிக்விட்ஸில் என்ன ரியல் எக்ஸ்பேன்ஷன், அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன். கேஸஸ் எடுத்தால் ரியல் கேஸஸ் அண்ட் ideal gases. Real gases ஆனா இது 2 marks important. 2 points தான் வரும், compulsory important. If the molecules or atoms of the gases interact with each other with a definite amount of intermolecular or interatomic force of attraction. Intermolecular moleculeக்கு சென்டர்ல இருக்கிறது. ஏன்னா டெஃபினைட் அமௌண்ட் கண்டிப்பாக அந்த இதில் என்ன இதுவாகும் நம்மளுக்கு இதுதான் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு வரும்போது அட்ராக்ஷன் இருக்கிறது. தென் த கேஸஸ் ஆர் செட் டு பி ரியல் கேஸஸ். At very high temperature or low pressure, real gases behaves as ideal gases because in this condition there is no interatomic or intermolecular force of attraction. Two atoms க்கு சென்டர்ல இருக்கிறதானாலும் two molecules க்கு சென்டர்ல இருக்கிறதானாலும் எதுவுமே நம்மளுக்கு இந்த இதில் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த ரியல் கேஸஸ் எடுத்தால் மெயின் பாயிண்ட் என்ன
இதில் மாலிக்யூல்ஸ் ஆனாலும் ஆட்டம்ஸ் ஆனாலும் கேஸில் இருக்கிறது எது மாலிக்யூல்ஸ் இருக்கும் இல்லைன்னா ஆட்டம்ஸ் இருக்கும். interact with each other. ஒரு மாலிக்யூலுக்கு இன்னொரு மாலிக்யூல் ஆர் ஒன் ஆட்டம் ஆர் அனதர் ஆட்டம், இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற ரெண்டுத்துலமே நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸ், அட்டாமிக் ஃபோர்ஸ் அன்னது இருக்கும். அந்த ஃபோர்ஸுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறதுனால தான் இப்போ Cl2 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் குளோரின் Cl2, நைட்ரோஜன் N2, ஹைட்ரோஜன் H2 எல்லாமே வந்து சிங்கிள் ஆட்டமில் இருந்தால் அது வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியாது. 2 ஆட்டம்ஸ் ஜாயின் ஆனால் தான் ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும். ஸோ மாலிக்யூல் ஆனது ஆல்வேஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அதனால தான் அதில் இருக்கிற, ஏன்னா அப்படி மாலிக்யூலில் 2 ஆட்டம்ஸ் ஜாயின் ஆகி அப்படியே நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்தால் தான் அது H2, N2, O2 இந்த மாதிரி கேஸஸ் ஆனது இருக்க முடியும். அதில் இருக்கிற அந்த அட்ராக்ஷன் நேம் தான் நம்மளுக்கு எந்த இது ஒரு அட்டாமிக் ஃபோர்ஸஸ் ஆனது இருக்கும். Then the gases are said to be, அதில் இருக்கிற அந்த கேஸஸ் தான், அப்படி இருக்கிற கேஸஸோட நேம் தான் ரியல் கேஸஸ். அதில் இருக்க அட்ராக்ஷன் தான் அட்டாமிக் அட்ராக்ஷன், அட்டாமிக் ஃபோர்ஸ் ஆனாலும். நெக்ஸ்ட் ஐடியல் கேஸஸ். ஐடியல் கேஸஸ் வரும்போது ideal gases, if the atoms or molecules of a gas do not interact with each other. அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் ஆனாலும் மாலிக்யூல்ஸ் ஆனாலும் ஏன்னா அதில் வந்து அட்ராக்ஷனே இருக்காது. do not interact with each other, then the gas is said to be ideal gas or perfect gas. ஏன்னா ரியல் கேஸஸ் அன்னது கண்டிப்பாக ஒரு ஆட்டமுக்கு இன்னொரு ஆட்டமுக்கு இல்லை ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூல் அதில் இருக்கிற அந்த அட்டாமிக் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அதில் அட்ராக்ஷன் அன்னது இருக்கும். அது வந்து ரியலாக இருக்கிறதுனால அந்த ரியல் கேஸஸ்ன்னு சொல்லிட்டோம். இப்போ ஐடியல்னு வரும்போது எந்த கேஸ்ன்னு எடுத்தா இப்போ அந்த இதில் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ், இந்த கேஸஸ்லோ ஆட்டம்ஸ் ஆனாலும் மாலிக்யூல்ஸ் ஆனாலும் அட்ராக்ஷனே இருக்காது செப்பரேட்டாக. then the gas is said to be ideal gas or perfect gas. இது ரெண்டுத்துமே another name. Actually in practice no gas is ideal. நார்மலான்னு பார்க்கும்போது எந்த கேஸும் ஐடியல் கேஸ் கிடையாது. ஏன்னா கம்பல்சரி ஒரு மாலிக்யூல் ஆட்டம் வந்து அட்ராக்ஷன் அன்னது இருக்கும். The molecules of any gas will have a certain amount of interaction. எந்த கேஸ் எடுத்தாலும் அதில் இருக்கிற ஒரு அமௌண்ட், certain amount of interaction atom to atom or molecule to molecule அதில் இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் அன்னது. பட் தீஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் வீக்கர், அது வந்து வீக்காக இருக்கிறதுனால do not அன்னி சொல்லிட்டோம். weaker when the pressure is low or the temperature is high because the interatomic or intermolecular forces of attraction. அதில் 2 atoms இருக்கிற அந்த சென்டர் அந்த கேப் ஆனாலும் மாலிக்யூல்ஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆனாலும் எப்படி நம்மளுக்கு இதுவாயிடும். அட்ராக்ஷன் ஆர் வீக் இன் ஐடியல் கேஸஸ், அதில் இருக்கிற அந்த கேஸஸ் எல்லாமே வந்து வீக்காக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அதில் நம்மளுக்கு டு நாட் இன்ட்ராக்ட்னு சொல்லிட்டோம். ஹென்ஸ் எ ரியல் கேஸ் எட் லோ ப்ரெஷர் ஆர் ஹை டெம்பரேச்சர் கேன் பி டேர்ம்ட் ஆஸ் பர்ஃபெக்ட் கேஸ். ஐடியல் கேஸஸ் obeys பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்ட் ஆவகாட்ரோஸ் லா. இப்போ ஐடியல் கேஸஸ் எடுத்தால் எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த 3 லாஸ் பாயில்ஸ், சார்லஸ் அண்ட் ஆவகாட்ரோஸ் லாஸ் வந்து ஒபே பண்ணும். All these laws state the relationship between various properties of a gas. ஏன்னா எந்த கேஸில் எடுத்தாலும் மெயினாக இருக்கிற வேர்ட்ஸ் எது ஒன்று டெம்பரேச்சர், ப்ரெஷர், நெக்ஸ்ட் வேல்யூம், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், இதுதான் அதில் மெயினாக இருக்கிற வேர்ட்ஸ். அது ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஒன்று டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஒன்று வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அந்த மாதிரி சேஞ்சஸ் தான், சில சேஞ்சஸ். இன் எ கிவன் ஸ்டேட் ஆஃப் த கேஸ் all these parameters will have a definite set of values. When there is a change in the state of the gas, அதில் எந்த ஒரு சேஞ்ச் அன்னது இல்லாமல் இருந்தா, ஏன்னா அந்த எந்த ஸ்டேட்டில் இருக்கிறது அந்த கேஸஸில் எப்படி சேஞ்சஸ் அன்னது இருக்கிறது. எனி ஒன் ஆர் மோர் ஆஃப் தீஸ் பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் இட்ஸ் வேல்யூ. அதில் எந்த சேஞ்சஸ் அன்னது இல்லை, ஏன்னா அதோட பேராமீட்டர்ஸ்லனாலும் கேஸ் அன்னு எடுத்தால் இப்போ இந்த ஒரு பிளேஸ் மட்டும் இது பண்ணணும்னு நினச்சா அப்படி இல்லை, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமோ அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே அதுவும் ஆக்குப்பை பண்ணிடும். The above said laws relate these changes. அதில் எந்தெந்த இதுன்னது நம்மளுக்கு சேஞ்சஸ் இது பண்ண முடியும்.
ஸோ இந்த இதில் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் போர்ஷன் இன் பப்ளிக்மா. ஐடியல் கேஸ் இது பண்ணும்போது நம்மளுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்